எனக்கு பிஸ்கட் வேணும். அவங்கலாம் பிஸ்கட் அது இதுன்னு சாப்பிடுறாங்க. முறுக்கு வச்சிருக்காங்க, சிப்ஸ் வச்சிருக்காங்க. 2 பாக்கெட் முறுக்கு. டோக்கன் வாங்க போ. பாறா. அண்ணே டோக்கன் கேக்குறானே. எது டோக்கனா? டேய் என்னடா கேட்ட? டோக்கன் கேட்ட. டோக்கன் என்கிட்ட கேட்டியா? ஆமா. டேய் இந்த படித்துற பாண்டிக்கிட்டே டோக்கனா? பேர்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ கால் பண்ணி சார் உங்கள் ஸ்மைல் எனக்கு பிடிக்கும், உங்கள் ஸ்மைலில் பண்ணிக்காங்க. இது எஸ்பெஷலி நிறைய பெண்கள் சார் உங்கள் ஸ்மைலுக்கு நாங்கள் அடிமை, நீங்கள் ஸ்மைல் பண்ணியே ஆகணும் அப்படி நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ என் ஸ்மைலை நான் பண்ணி காட்டுறேன். சரி, சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? சின்ன வயசுல சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன். இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். இந்த டாஸ்கிற்கு ஒவ்வொரு அணியிலிருந்தும் 7 பேர் பங்கேற்கலாம். ஒரு 400 ஆமா, யார் இவங்க எல்லாம்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது? என் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு சுகர் ஃபேமிலி. எங்க ஃபேமிலில எல்லாருக்கும் சுகர் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் சுகர்ங்கிறது ஒரு டிசீஸ் இல்ல, இட்ஸ் a fashion. என்னடா இதுங்க, சுகர் இருக்குது சுவிஸ் பேங்க்ல ஏதோ அக்கவுண்ட் இருக்கிற மாதிரி இவ்வளவு பெருமையா சொல்லுங்க. ரம்யா. இது நியாயம். ஏன்னா ரம்யாவோட பொட்டன்ஷியல் இன்னும் யாரும் பார்க்கல. ரம்யா எவ்வளவு கொலாடி சண்டைன்றது உங்களுக்கு தெரியல. இந்த வீட்டுல யாராலையுமே ரம்யா கூட நின்னு சண்டை போட முடியாது. அவ ரொம்ப டீசன்சியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அவனேதான். ஒண்ணுதான் இருக்கு. பிளாஸ்மா 2 இருக்கு. இப்பதான் பாத்துக்காரு. அரோரா. எஸ் சார். இதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். நான் கேட்காமலே நீங்க முன்னாடி வருது. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஏன்டா ஊரே உதைக்க வருது? சூப்பர் டீலர்ஸ் ரொம்ப நாள் குரு பிசினஸ் சபரியோ கனியக்காவோ ஓட்டு போட்டு ரொம்ப நாள் ஜெயிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் 2 நாள் 3 நாள் 2 வாரம் நாமினேஷன் ஃபேஸ் பண்ணட்டும். 2 வாரம் இதுல இருந்தானே இவ்ளோ சவுண்ட் வருது. ஆமா ஆமா. உடம்பு சரியான போய் ரூம்ல உட்கார்ந்தாங்க. மறுபடியும் சொல்றேன், என் பர்சனலா பேசினா வேற மாதிரி ஆயிடும். எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஆட இருக்கேன் நானே. ஏதாவது ஆனா அவ அவ்வளவு காரி துப்பியும் வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீரல. எப்ப கூட ஒரு பாயிண்ட் அவர்கிட்ட ஒரு நாள் அவர் வைக்காம கிட்ட போகாம ஒரு மாதிரி ஓகே ஒரு இப்படி பண்றது இப்படி அவர் நினைச்சுக்கிறார். மேபி அது கியூட்டா இருக்கு, இல்ல ஒரு மாதிரி இருக்கு, இல்ல ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குன்னா ஆக்சுவலி அது எல்லா இடத்துலயுமே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவங்க ஒழுங்கா பண்ண நான் பண்ணலாம், அவங்க அப்படி பண்றாங்கன்னா அவங்க யூக்ல அப்படி தான் பண்ணுவாங்க. அவர் ஃபேமஸ் ஸ்பீட் எடுக்கறானே. எஃப்ஜே கனியக்கா சபரி யாருமே இல்ல 3 பேருமே 3 அதுதான். பட் 3 பேருமே குதிரைங்க, 3 பேருமே இப்படி இருக்கீங்க. ஓகே ஏன்னா உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல. பட் எனிவே வெரி வெரி வெல் டன். தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. ஐயோ போடா, லாரியோட மோசம் வந்து மோதுற எல்லாம் ஒன்னால வர்றது. அடிக்கிறீங்க, நீ தனியா போ, நான் தனியா போறேன். மோதலில் ஈடுபட்ட திவாகரும் கம்ருதீனும் தி லாக்கர் டாஸ்கில் வென்று அசத்திய பிக் பாஸ் வீட்டார். லாக்கரில் இருந்து உணவுப் பொருட்களை அள்ளிய பிக் பாஸ் வீட்டார் சோகத்தில் சூப்பர் டீலக்ஸ். பிக் பாஸ் வீடே கலவரமான யாரா அந்த பையன் டாஸ்க். கலவரம் அடங்குமா? பிக் பாஸ் வீட்டில் அமைதி திரும்புமா?